அந்த அன்பர் வந்து அவர் தான் முதலாக நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் பெயரை நான் சொல்ல விரும்பலை. அப்படி பார்க்க விரும்பணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கலாம். மணமேல்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு முதல் அன்பர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் எதற்கோசரம் அனுப்பிச்சாருன்றதை நான் புரிந்து கொண்டேன். அவர் வேறு எதையும் தெளிவாக சொல்லவில்லை. இருந்தாலும் நம்ம சொன்னதை அவர் கரெக்டாக செஞ்சுருக்கிறார். சரிங்களா? இனி அவர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவார். எப்படி வருவார்? ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவார். எப்பொழுது ஒரு மனிதன் தானே ஒரு அபாயத்தில் இருக்கின்றேன், தன்னை மீட்பதற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு நம்பி அவர் வந்து நம்மிடம் வந்து நம்பிக்கையோடு நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார்னா, இனி மீட்பது மட்டுமே நம்முடைய வேலை. அந்த ஒரு அன்பர் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான அன்பர்களை மீட்பதற்கு தயாராக இந்த சுத்த சன்மார்க்கை விளங்குகின்றார். ஆனால் மக்கள் இதை பற்றி உணராமல் இன்னும் அறியாமையிலே இருக்கின்றனர். ஆனால் நிச்சயமாக அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. மக்கள் விரைவில் இந்த நன்னேரி பாதைக்கு வரும் பொருட்டு நிச்சயமாக நம்மை வந்து அடைவார்கள். இப்போ நாம் வந்து அந்த அன்பருக்கோசரம் நம்ம இப்போ சொன்னோம் பாருங்கள், மணமேல்குடியை சேர்ந்த அந்த அன்பருக்கோசரம் இந்த பிரார்த்தனையை பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் உடனடியாக சற்றும் யோசிக்காதீர்கள். உங்கள் பெயர் மற்றும் உங்களது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உடனடியாக இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பிடுங்கள். எந்த நாள், எந்த தேதி, எந்த நேரம் எதுவும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் எப்பொழுது வேணாலும் எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நான் பிரார்த்தனையை நிச்சயமாக உங்களுக்கு வைப்பேன். இதற்கோசரம் எந்த கட்டணமும் கிடையாது. இது முழுக்க ஒரு இலவச சேவை. சரிங்களா? இப்போ வந்து நாம் பிரார்த்தனையை ஆரம்பிப்போம். எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, எல்லாம் செயல்கூடும் எண்ண ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று. எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, உம்முடைய பரம கருணையினாலே இனி தமிழகம் விழித்து கொண்டு ஒரு புதிய பாதையை நோக்கி செல்வதற்கான வழியை துவக்கி வைத்துள்ளீர். அந்த நாளானது மே 14 என்பதை இனி விரைவில் உலகம் திரும்பி பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். என்றால் இது எம்முடைய அற்புதமான ஆண்டவரினால் இந்த தமிழ் மண்ணிலே இதுவரை பல்வேறு லட்சக்கணக்கான குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றன.